பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 16வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோன்னா, ஆத்மா இயற்கையானது, அது எந்த உடலை எடுத்துக்கிறதோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னு சொன்னார் பகவான். அந்த கட்டிலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் 16, 17, 18 இந்த 3 தெரிவிக்க போகிறார். அந்த ஞானம்ங்கிறது இருக்குல்லையா, அது அஜ்ஞானத்தால் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை எப்படி விடுவிக்க வேண்டும்? நான் கர்த்தா அல்ல என்று எப்படி நினைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி வருகிறார். இப்போ நம்ம அதுக்குள்ளே 16வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஞானேன து தத்ஞானம் ஏஷாம் நாஷிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். இப்போ இதுக்குள்ளே அர்த்தம் பார்க்கலாம். ஏஷாம் எந்த ஜீவர்களுக்கு, ஆத்மனக ஞானேன து ஆத்ம விஷயமான ஞானத்தால், தத் அஜ்ஞானம் அந்த அஜ்ஞானம்ங்கிற கர்மம் நாஷிதம் அழிக்கப்பட்டதோ, தேஷாம் அவர்களுக்கு, பரம் தத் ஞானம் மேலான அவ்வாதமான ஞானம், ஆத்மா ஞானம், ஆதித்யவன் சூரியனைப் போல, பிரகாஷயதி எல்லாவற்றையும் பிரகாசிக்கப்படுத்துகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். இத்தனை காலம் அஜ்ஞானத்தால் மூடி கிடந்த இல்லையா அந்த ஆத்மாவோட ஞானம், அதனால் அது என்ன பண்ணியிருக்கு, ஞானம் அப்படியே மயக்கம் அடைஞ்சிருக்கு. அந்த ஞானத்தில் பல நிலைகள் உள்ளன. கர்மயோகம் செய்து செய்து ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சாக்க அது பாவத்தை போக்கிவிடும். அப்போ ஞானம் அஜ்ஞானத்தை அழிக்கிறது. பொதுவாக அஜ்ஞானம் ஞானத்தை மூடி இருக்கும் இல்லையா, மெதுவாக என்ன பண்ணணும், கர்மயோகம் செஞ்சு செஞ்சு ஞானத்தை வளர்த்துட்டே இருக்கணும், நிறைய உபதேசம் கேட்கணும், கர்மயோகம் செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்கும். அதான் முதல் லைனில் சொல்கிறார், ஞானேனத்து தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாஷிதம் ஆத்மனக அப்படிங்கிறார். எவர்களுடைய ஆத்மாவை பற்றிய ஞானத்தாலே அந்த அஜ்ஞானம், அதாவது எது ஞானத்தை மறைத்துள்ளதோ அது அழிக்கப்பட்டு விடுகிறது அப்படிங்கிறார். 2வது லைனில் என்ன சொல்கிறார், தேஷாம் ஆதித்ய வஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். அதாவது அவர்களுக்கு, யாருக்கு, மிக அளவில்லாத உயர்ந்த ஞானம் இருக்கே அவளுக்கு கர்மங்கள்ங்கிற தடை விலகி விடுகிறது. ஏன்னா அவள் கர்மயோகம் செஞ்சு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை விரிவடைய வச்சு விட்றா இல்லையா, அதனால் அந்த கர்மங்களுக்கு தடையெல்லாம் விலகி விடுறது. எப்படி உலகில் உள்ள அனைத்து பொருள்களையும் பிரகாசிக்க வைக்கிறதோ சூரியன், அதே போல் பாவ புண்ணியம் நீங்கிய ஒருவனோட ஞானம் நன்கு வளர்ந்து தன்னை சுற்றி இருக்கும் அனைத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது அப்படிங்கிறார். அதான் இதுக்கு ஒரு உதாரணமாக சூரியனை சொல்கிறார். இப்போ சூரியன் அவந்துருத்துனா ஒரு பொருளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் கொடுப்பேன், அடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுமா, எல்லா பொருளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி ஞானம் வளர்ந்துருத்துன்னா அது அப்படியே எல்லா இடமும் பிரகாசிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.